வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு 50 கோடி கிட்டத்தட்ட தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசியல்ல ரொம்ப மிக தீவிரமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான் பேசப்பட்டிருக்கிறது. இதை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 50 கோடி அளவிற்கு பல்வேறு விதமான மிக முக்கியமான அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட அந்த அமைச்சர்களுடைய பட்டியல்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது நமக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியின் பிடியிலேயே இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஒரு அமைச்சர் இல்லை, 2 அமைச்சர் இல்லை, கிட்டத்தட்ட திமுகவை சேர்ந்த பல்வேறு விதமான பல கட்ட அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கைது ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கைது செய்யப்பட போகிறாங்க? ஏன்னா திமுகவுடைய அரசாங்கம் இருப்பது இன்னும் கொஞ்சம் நாள் தான். ஸோ எந்த நேரத்திலும் அனைவருமே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு விடுவார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 50 கோடிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 50 கோடிக்கும் மேலாக ஊழல் செய்த அமைச்சர்களுடைய பட்டியல்கள் அப்படின்றது வெளியிடப்படுவதற்கும் வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 50 கோடிக்கும் மேலாக ஊழலை செய்ததாக பல்வேறு விதமான துறை சார்ந்த அமைச்சர்களின் மீது நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புகார் ஒன்றும் எழுந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால திமுகவில் 50 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. யார் யாரெல்லாம் கைது செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ ஒவ்வொன்றாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 50 கோடிக்கும் மேலே மிக முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்யப்படுவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். துறை சார்ந்த அமைச்சர்களின் பட்டியல்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில்